அமெரிக்கா ஜேர்னலிஸ்ட்டு எல்லா ஜேர்னலிஸ்ட்டு யூஎன்ல இருந்து போன ஜேர்னலிஸ்ட்டு ஒர்க்கர்ஸு 146 பேரை குறி வச்சு ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து சுட்டு கொண்டு இருக்கு. அதில் வெள்ளக்காரர்களும் அடக்கம், அதில் பாலஸ்தீன ஜேர்னலிஸ்ட்டுகள் வெள்ளக்காரர்களும் அடக்கம். அதில் வந்து பெரிய பெரிய ராய்ட்டர்ஸு அல்ஜசீரா இந்த ஜேர்னலிஸ்ட்டு சுடப்பட்ட வரலாறும் இருக்குது இதில். அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது வந்து நீதிக்காக நடக்கிறதில்ல. ஏன்னா அங்கே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது, ஒடுக்குமுறை செலுத்துது அப்படின்ற வதந்தியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. மக்கள் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, டே அவனை விட ஒஸ்ட்டாக இருக்கான் சவுதி, அவங்க கூட நீ நட்புறவாக இருக்கிற. ஈரானில் பல்கலைக்கழகம் டெரான் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க டீனாக இருக்கிறவங்களாம் பெண்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுல சில பைலட்டுகள் வந்து பெண் பைலட்டுகள் இருக்காங்க. சவுதியில் அது கூட ஆக முடியாது. ஆனால் நீ அவங்க கூட கட்டி புரண்டு பயங்கர நட்புறவாக இருக்கிற. ஆனால் ஈரான் நீ என்னங்கிற, அவன் பாரு பெண்களை ஒடுக்குறான், நம்ம அவங்களுக்கு வந்து டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லி தரணும், ஜனநாயகம்னா பாடம் போகட்டும்னு சொல்கிற இந்த வேலை வந்து ஈராக் போர் வரைக்கும் தான் நீடிச்சிச்சு. இப்போ செல்ஃபோன் வந்துச்சு, எல்லாம் கையில் பார்க்குறான் அப்படின்னும்போது அவன் என்ன, அவனுக்கு டேரெக்டாக என்ன தெரியுதுன்னா, டே நேற்று நான் வந்து போட்ட பெட்ரோல்லேருந்து இன்றைக்கி போட்ட பெட்ரோலுக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் எனக்கு ஒரு லாபமும் வரல, நான் வரி ஜாஸ்தியாக செலுத்துறதுனால எனக்கு லாபம் வரல, எனக்கு புதுசாக நீ வந்து தெருவில் விளக்கு போடல, ஆனால் புதுசாக குண்டு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஒரு மீம், சூப்பராக ஒரு மீம் பார்த்தேன். ஈரான் இஸ் ஃபைண்டிங் அவுட் ஒய் அமெரிக்கா டசன்ட் ஆஃப் ஹெல்த் கேர் அப்படின்னு. அதாவது அமெரிக்க மக்களுக்கு ஏன் மருத்துவம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஈரான் வானத்தை பார்த்து கற்றுக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே மருத்துவத்தை தராமல் இங்கே குண்டு போடுறதுக்கு விமானத்தை அமைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அமெரிக்கர்களே மீம்ஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க.